காலையில் ஃபஸ்ட்டு 2:30க்கே எழுப்பி விட்டுட்டாங்க. எழுந்து அங்கே போய் கூப்பிட்டுட்டு வந்து அப்புறம் பொண்ணுக்கு அண்ணாக்கு தங்கச்சினால பொண்ணை ஃபுல்லாக என்னதான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் அப்படி பண்ணது எல்லாமே. இன்னும் ஒரு டாஸ்க் மட்டும் இருக்குது, 3 முடிச்சு போடணும்னு. पवन जस्तुति पात्र पावन चरित्र पवन जस्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र पवन जस्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर. அண்ணி வந்து எனக்கு ரொம்ப எல்லாமே ஓகே சூப்பர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி சொல்ல, ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஃபஸ்ட் டைம் நாங்கள் பேசினாலே எனக்கு பிடிக்கும். ஆனால் நாங்கள் இப்போ தான் மீட் பண்ணோம். அதனால் மீட் பண்ணக்கப்புறம் தான் பிடிக்கும்லாம் இல்லை, பேசின எனக்கே பிடிச்சிருச்சு அவங்கள. நெஞ்சை பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ செய்தவளே நெஞ்சை பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ செய்தவளே. எங்கள் அண்ணன் பாலாஜி ரொம்ப நல்லவர், வல்லவர், நானும் தெரிஞ்சவர், அப்புறம் நாகரிகம் தெரிஞ்சவர், மதிப்பு நல்லா கொடுப்பாங்க. எங்கள் அண்ணன் நல்லா பார்த்துப்பாங்க எங்கள் அண்ணியை. ரொம்ப பிடிக்கும் அண்ணா, பாசமான கேரக்டர் ஒருத்தன். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். எல்லா அண்ணனும் அப்படி தான் எனக்கு. வீட்டில் பார்த்த பொண்ணு, அம்மா பார்த்த பொண்ணு ஃபஸ்ட்டு அதுதான். சரவணபவனில் பார்த்தோம். இதே சேம் பர்பிள் கலர் தான் போட்டிருந்தாங்க. அப்போவே பிடிச்சிது, பார்த்தோன்னே பிடிச்சிது. நீலோத்தி நீலோத்தி ஒன்னப்பில லாந்திர நாலாத்தி ஆலாத்தி என் உசுருல வேலண்டைன்ஸ் டே February 14 வந்திருக்கோம். எல்லா ஊர்லேயும் பையன்தான் பொண்ணை பார்க்க போவாங்க. ஃபஸ்ட் டைம் பொண்ணு என்னையே பார்க்க வந்தது, இங்கே ஜிகேக்கு வந்தது. அவங்க வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் இங்கே வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் அது யாருக்கும் தெரியாது. காட்டிய மூமினுமே நீ
காலையில் வெட்டிங் 10:30 to 12 டைம் இருந்தது. 10 மணிக்கு உள்ளே போயிட்டோம், 10:25க்கு கல்யாணம் முடித்து வெளியில் வந்துட்டோம், 10:30க்கு வெளியில் வந்தாச்சு. லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு டைம் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம். தாலி கட்டும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது, பட் ஆனால் நல்லா இருந்தது. அந்த ஃபீலிங் ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. இனிமேல் அபி வந்து என்னோடய லைஃப்பில் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிற ஒரு பார்ட்னர். 2 பேரும் சேர்ந்து லைஃப்பை எப்படி மூவ் ஆன் பண்ணுறோம், அது மூலிமா வீட்டில் வரப்போகிற அந்த ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஐ எம் வெயிட்டிங். கோஇன்சிடென்ஸாக அமைஞ்சது. நான் 2/10/1996, அவங்க 2/11/2003. ஸோ அந்த 2 எங்களுக்கு வந்து ஒரு ராசியாக அமைஞ்சது. அதே மாதிரி எங்கள் என்கேஜ்மெண்ட்டும் 2/2 சேம் 2025. மேரேஜும் அப்படி பண்ணலான்னு நினச்சோம். ஒரு 5 நாள் தள்ளி, ஒரு 6 நாள் தள்ளி போய் 2/9 ஆயிடுச்சு, 3/9 ஆயிடுச்சு. இல்லைன்னா அதுவுமே 2ஆக முடிஞ்சிருக்கும். நான் வந்து எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கன்னு சொன்னப்போ கூட நல்ல பையனாக இருக்கணும், முதல்ல நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், என்னையே புரிஞ்சுக்கிடணும், என்னையே அக்செப்ட் பண்ணி நடந்துக்கிடணும்னு சொல்லி எங்கள் அம்மா மாப்பிள்ளையே தேட சொன்னேன். எல்லோரும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அந்த பையன் பாவம் அதனால ரிஜெக்ட். இல்லை என்ன உண்மையிலே சீரியஸாக சார் எங்கள் அம்மா வந்து எப்படி தெரியுமா, பையன் அக்செப்ட் ஆனால் கூட எங்கள் அம்மா சந்தோஷப்படாது. அதே தான் பையன் ரிஜெக்ட் ஆகி போயிட்டானே எங்கள் அம்மா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி. பிப்ரவரி 14 பற்றி சொல்லுங்க. ஜிகே மார்ட் இது யார் சொன்னா? அதெல்லாம் வந்து இவங்க அத்தை பார்த்த வேலை, மாமியாரே ஐடியா போட்டு கொடுத்து மருமகனை போய் பார்க்க வச்சது. அதனால் கொஞ்சம் கூட யோசிக்கல. எங்கள் அம்மா தான் போயிட்டு வான்னுச்சு. சரி, ஏதாவது ஒரு கவிதை என்னதே கவிதை அப்படின்ட்டு வரும். இந்த பட்ட பகலிலே வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் அந்த இருக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்லவா, இந்த வாட்டி பொண்ணு கூட ரெடி ஆகிட்டு, எந்த கல்யாணத்தில் பையன் லேட்டாகி பார்த்துருக்கீங்களா? இந்த கல்யாணத்தில் தான் பையன் லேட்டாகி பார்த்தீங்க. பையனுக்காண்டி தான் 9:45 வரை கிளம்பியிருக்கு. இங்கே ஷார்ட் சரியில்லை, அங்கே மேக்கப் சரியில்லை, இங்கே ஹேர் ஸ்டைல் சரியில்லை. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. காலையில் சொல்லுதேன் நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னதே, அம்மா இந்த 6:30 முகூர்த்தத்தில் வைக்காத, மிட் நைட்டில் வந்து எழுப்புவாங்கண்ணே. ஆனால் 10:30 முகூர்த்தம் வச்சு இந்த மிட் நைட்டில் தான் எழுப்புனாங்க. 1 மணிக்கு தூங்கி 2 மணிக்கு முடித்தேன். 2 மணிலேருந்து இவங்க வரதுக்காக 4 மணி வரைக்கும் காத்திருந்து இன்ன வரைக்கும் தூங்கவே இல்லை. ஆமாம், காரில் போக மட்டும் 1 மணி நேரம் தூங்கினாங்க. 1 மணி நேரம் தான் இல்லை, அது கொஞ்சம் நேரம் தான் தூங்கும். 140 வந்துட்டு உங்களுக்கு 1 மணி நேரம் தூங்கினேன் நான் கேட்க. நான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், நான் கம்மியாக பேசுவேன், என் முன்னாடி கூட பேசுவாள். அது இப்போ கரெக்டாக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி நானும் ஒரு ஆள் கூட நிற்கிறேன். அடிக்குது காதல் பூத்து. கெட்டின பாலாஜியை தான் கெட்டுவேன், நான் கெட்டினேன். மனசுல சூரன் காத்து அடிக்குது காதல் பூத்து.
சோறுட்டுதே கனவே தாலாட்டுதே மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. இது வந்து அந்த ஜீவனுக்கே தெரியும். நான் தான் வேணும்னு பல போராட்டங்கள் பல தடைகளை தாண்டி இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்கு. என்ன ஃபீல்னால் ஒன்றும் இல்லை, என் ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருப்போனோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதனால கூட ஓகே சொல்லியிருக்கலாம். ஒரு முத்தை வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம். அப்புறம் அபி சமையல் நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இனிமேல் தான் தெரியும், சாப்பிடும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பட் ஆனால் சமைப்பேன், நல்லா சமைப்பேன்னு சொன்னாங்க. நான் நல்லா தான் பண்ணுவேன். பட் ஆனால் அவங்களுக்கு உங்கள் அம்மா சமையல் தான் பிடிக்குமா. ஸோ எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் என்னோடய சமையல் ரொம்ப பிடிக்கும். நான் ஹோட்டலில் போய் சாப்பிட சில நேரம் சோம்பேறிப்பட்டு வீட்லேயே அதை பண்ணி சாப்பிடுவேன். பட் ஆனால் அது அவங்களுக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதை எதுக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு. நினச்ச இடத்துக்கு போவோம், நினச்ச நேரம் ஜாலியாக சுற்றுவோம். எங்கே போனாலும் நானும் எங்கள் அம்மாவும் தான். அது ஒரு ஜாலியாக பண்ணேன். ஆனால் நிறைய சண்டை போடுவேன், நிறைய திட்டு வாங்குவேன், நிறைய அடி வாங்குவேன், நிறைய சண்டையும் போடுவேன். அப்புறம் சேர்ந்துக்கிடுவேன் எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி. இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பதிலாக இவங்க நிறைய சண்டை போட்டு பேசுதே மின்சார ரயிலும் வண்ண குயில் போல கூவுதே. ஹாப்பி வெட்டிங் டே அண்ணி அண்ணா. பொறுமைசாலி அவார்டு. எனக்கு பொறுமைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ஆனால் எங்கள் பொறுமைசாலி அவார்டு கொடுத்தேன். ஆனால் இது வரைக்கும் பார்த்து பொறுமைசாலி, ஆனால் இதுக்கப்புறம் தான் தெரியும் உண்மையானது கூட இருக்கும்போது தான். மூச்சிலே வானொலி பாடுதே. மனசுல சூர இப்போ அண்ணன் கூட இருக்கும்போது அழகாக இருக்கீங்க. வாங்க வாங்க. நீ ஐஸ் வைக்காத, நீ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, க்ளோஸ் அப் வாங்க. க்ளோஸ்அப் இந்த கண்ணு பார்க்கணும் சொல்லிட்டு இருந்த டைலாக் ஏதாவது காலையிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் வச்சுக்கேன், நீ செத்த மட்டும் நீ க்ளோஸ். அமுக டுமுக அமால் டுமால்.